வணக்கம், வெல்கம் டு சௌந்தர்யா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 13 தொடங்கி ரொம்ப விமர்சையாக போயிட்டுருக்க மகா கும்பமேளாவை பற்றி தான். இது உத்தரப்பிரதேஷில் உள்ள பிரயாக்ராஜ் நகரில் கங்கா, யமுனா, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கிற இடத்துல நடக்குது. ஜனவரி 13 தொடங்கிய இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26 வரை நடக்குது. கோடிக்கணக்கான மக்கள் அங்கே நீராட சென்று கொண்டே இருக்காங்க. இந்த புனித நீரில் நீராடினா பாவங்கள் போவதாகவும் மறுஜென்மம் இருக்காது அப்படின்றதும் ஐதீகம். எல்லா கும்பமேளாவை விட இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கும்பமேளா தான் 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குதான். 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளாவை அர்த்த கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளாவை பூர்ண கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கும்பமேளா 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குதான். அதனால தான் இதை மகா கும்பமேளா அப்படின்னு அழைக்கிறாங்க. தங்கள் வாழ்நாளில் மகா கும்பமேளாவை காணும் மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 44 நாள் நடக்குது. மில்லியன் கணக்கான மக்களும் போய் வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா விழாக்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அதுபோல் இந்த மகா கும்பமேளாவோட வரலாறு என்னென்னா, புராணத்தின்படி ஒரு முறை அனைத்து கடவுள்களும் தங்களோட பலங்களையும் சக்தியையும் இழந்துடுறாங்க. அதன் பின் சக்திகளை மீண்டும் பெற திருப்பார்கடலை கிடையிறாங்க. அதற்கு அடியில் உள்ள அமிர்தத்தை எடுத்தால் தங்களுக்கு மீண்டும் அந்த சக்தி வந்துடும் அப்படின்னு கிடைந்து எடுக்கும்போது அசுரர்கள் சண்டை போடுறாங்க. அந்த அமிர்தம் தங்களுக்கும் வேணும் அப்படின்னு. இந்த போர் 12 பகல் 12 இரவுகள் நடக்குது. அது 12 வருடங்களுக்கு சமம். இதன் இறுதியில் புனித பறவையான கருடன் அந்த தேனடங்கிய பானையோட பறந்து சென்றதான். அப்போ அதில் உள்ள தேன் துளிகள் சில ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைன், நாசிக் போன்ற தளங்களில் சிதறியதாகவும் அந்த இடங்களில் தான் இந்த கும்பமேளாக்கள் நடைபெறுகிறதாம். இதற்கு முன்னாடி 1881 இந்த மகா கும்பமேளா நடந்ததாகவும், இனி 2169 ஆண்டு, அதாவது 2025 இப்போ நடக்கிற கும்பமேளா முடிஞ்சதுக்கப்புறம் 144 ஆண்டுகள் கழித்து 2169 ஆண்டு தான் இந்த மகா கும்பமேளா மீண்டும் நடக்குமா. அதனால தான் இதற்கு கோடான கோடி மக்கள் நீராட போய்கொண்டே இருக்காங்க. இது மொத்தம் 44 நாள் நடக்குது. ஜனவரி 13 ஆரம்பித்த இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் நிறைவடையுதான். இதில் நீராட முக்கியமான தேதிகள்: பௌஷ் பூர்ணிமா 13 ஜனவரி 2025, மகா சங்கராந்தி 14 ஜனவரி 2025, மௌனி அமாவாசை 29 ஜனவரி 2025, பசந்த பஞ்சமி 3 பிப்ரவரி 2025, அச்சல சப்தமி 4 பிப்ரவரி 2025, மாஹி பூர்ணிமா 12 பிப்ரவரி 2025, மகா சிவராத்திரி 26 பிப்ரவரி 2025. இந்த நாட்கள் எல்லாம் இங்கே நீராட சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனையோ திருவிழாக்கள், பல புனித ஸ்தலங்களுக்கு மக்கள் நீராட பக்தியோடு சென்று கொண்டே இருந்தாலும் இந்த மகா கும்பமேளா நூற்றாண்டுகளை கடந்து ஒரு முறை வருவதால் எக்கச்சக்க மக்கள் கூட்டம் அலமோதிக்கிட்டே இருக்காங்க. இப்பயும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன சடங்குகள், என்ன அங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா லைவில் இதோட நியூஸ் போயிட்டே இருக்குது. செய்திகளை பார்த்து இப்போ கரண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். நன்றி.